இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற பசங்கள்லாம் அப்பா என்னப்பா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பா. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. அப்ப கீழக்கரையில வந்தீங்கன்னா வெளியில வந்து பொண்ணு வந்து கொடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டுல ஒரு பையன் இல்ல 2 பையன் இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு வீட்டுல ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளை இருந்தா, ஒரு வீட்டுல ஒரு பையன் 3 பொம்பளை பிள்ளை இருந்தா, இல்ல 3 பொம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றேன். அதே நாங்க ஒரு பொண்ணை வந்து கரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் அவங்க தம்பி அண்ணன்மார்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க வாப்பாமார்களா இருக்கட்டும், சரிங்களா? எங்க ஊர்ல கண்டிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தே ஆகணும். லேண்டு சும்மா வந்து மத்த ஊர் மாதிரிலாம் இருக்காது ரேட்டு. ஈக்குவல் டு சென்னை மெயின் சிட்டில எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் எங்க ஊர்ல. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் எங்க ஊர்ல. அது மட்டும் இல்லாம வீடு கட்டி கொடுக்கணும். வீடு எப்படின்னா சும்மா ஃபிளாட்டான கட்டி கொடுக்க கூடாது, தனித்தனியா கட்டி கொடுக்கணும். இந்த இந்த லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு மினிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கட்டினா 60 to 70 lakhs ஆகும். பணக்காரங்க இருக்க எவ்வளவு வேணா கட்டுவாங்க எங்க ஊர்ல. அது போக மேரேஜ் இருக்கு. பொண்ணுகள் மேரேஜ் முடிச்சு கொடுக்கணும், நகை கொடுக்கணும். டவுரி வாங்க மாட்டாங்க, பட் நகை, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் முடிக்கிறதுக்கு அது ஒரு 30 lakhs கிட்ட ஆகும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோ இது இருக்குங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து 1 கோடி ரூபா செலவாகுது. 2 பொம்பளை பிள்ளைனா ஒரு வீட்டில் 2 கோடி ரூபா ஆகும். அப்போ வந்து பசங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. இதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இப்போ மாஞ்சு 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 செலவு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் வந்து அவங்க லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த நிலைமை வந்து மாறணும். இதை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.